விசாரிக்கும் அதிகாரம் மாநில ஆணையத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. மாநில மன்றம் தீர்ப்புகளுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்து தீர்ப்புகளுக்கு அதிகாரம் மாநில ஆணையத்துக்கு வழங்கப்படுகிறது. இதோடைய பவர்ஸ் என்னென்னா, மாநில மன்றம் விசாரித்த புகார்கள் அல்லது தன் வசம் விசாரணையில் புகார் தொடர்பான ஆவணங்களை கேட்டு பெற்று ஆழ்ந்து விசாரணை செய்து தீர்ப்புகளை வழங்கும் அதிகாரம் பெற்றுள்ளது. அப்போ புகார் மனுக்களை விசாரித்து அதனுடைய அந்த விசாரணைகளை ஆழ்ந்த விசாரணை செய்து அந்த புகார் மனுக்களை தீர்ப்பு வழங்குதல், கணக்கேடுகள், ஆவணங்கள் மற்றும் பொருட்கள் மாநில நுகர்வோர் தீர்ப்பாணையம் தன் வசம் வைத்துள்ள அல்லது மேற்கூறிய ஆவணங்கள் குறைதீர்ப்பு முகமையத்தில் பணிபுரியும் அலுவலர்கள் பார்வைக்கு ஆய்வுக்கு வழங்கப்படும் அதிகாரம் பெற்றுள்ளது. இது மேல்முறையீடுனா மாநில நுகர்வோர் தீர்ப்பாயம் மாவட்ட மன்றத்தில் தீர்ப்பு மாற்றம் வைக்க அல்லது கொடுத்த தீர்ப்பை உறுதி செய்ய ஆணையை பிறப்பிக்க அதிகாரம் பெற்றுள்ளது. மாவட்ட மன்றத்தில் உள்ள மேல்முறையீடுகளை இந்த மாநில மன்றம் இது மேல்முறையீடு செய்யப்படுகிறது. இதானது மாநில நுகர்வோர் குறைதீர்ப்பு மன்றம். அடுத்து நாம் தேசிய குறைதீர்ப்பு மன்றம், நேஷனல் கன்சூமர் டிஸ்ட்ரிபியூட் கமிஷன். இவ்வமைப்பு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 படி இது ஒரு பகுதியாக நீதிமன்றமாக செயல்பட்டு வருகிறது. இதன் உறுப்பினர் 5 உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளன. அவர்கள் ஒரு நீதித்துறை சார்ந்தவராக இருக்க வேண்டும். ஏனைய நபர்கள் பிற துறையில் அறிவு, ஆற்றல், அனுபவத்தவராக இருக்கணும். இவ்வமைப்பில் ஒரு பெண் உறுப்பினர் இருக்கணும். மொத்த 5 உறுப்பினர்களில் ஒருவர் என்னன்னா நீதித்துறை சார்ந்தவராக இருக்கணும். பிற துறையில் அறிவு, ஆற்றல், பிற துறையில் கணக்கியல், பொருளியல், வணிகம், சட்டம் திறம் வாய்ந்த நபர்களாக இருக்கப்பட வேண்டும். இது 1 கோடி ரூபாய்க்கு மேல் புகார் மனுக்களை விசாரிப்பு. 1 கோடிக்கு மேலே நமக்கு பொருட்கள் இழப்பு ஏற்படும் போது அப்படிப்பட்ட புகார்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு அந்த இதுக்கான புகார் மனுக்களை விசாரிக்கப்பட்டுள்ளதான் இந்த தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு மன்றம். 3 அடுக்களாக ஒன்று மாவட்டம், மாநிலம், தேசிய 3 அமைப்புகளில் காணப்படுகிறது. அடுத்து என்ன பார்க்கணும்னா, நுகர்வோர் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தன்னார்வ நிறுவனங்கள், வாலண்டரி ஆர்கனைசேஷன் ஃபார் த கன்சூமர் அவேர்னஸ். ஃபஸ்ட்டு நுகர்வோர் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தன்னார்வ நிறுவனங்கள். இதனோட நோக்கம் என்னென்னா, நுகர்வோர் விவாகத்துறை என்ற அமைப்பு நுகர்வோர் நலநீதியை ஏற்படுத்தும் அதனை நிர்வகிக்கும் வருகிறது. இந்த துறையுடன் தலையாய நோக்கம் இந்தியாவில் உள்ள நுகர்வோரை பாதுகாக்க இந்த துறை நுகர்வோர் குறித்த விழிப்புணர்வை அகில இந்திய அளவில் பல்வேறு அமைப்புகளை உதவியுடன் பெருக்கி வருகிறது. நுகர்வோர் தலையாய நோக்கம்னா நுகர்வோர்களை பாதுகாப்பு செய்யப்பட வேண்டும். நுகர்வோருக்கு எந்த விதத்தில் இழப்பீடு செய்யக்கூடாது. நுகர்வோர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நுகர்வோர்கள் பற்றி விழிப்புணர்வுகளை மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் நலனை வலுப்படுத்தல், நுகர்வோருக்கு வழிகாட்டுதல், என்ன வழியிலிருந்து கரெக்டான முறையில் வழிகாட்டுதல் செய்ய வேண்டும். ஆலோசனை வழங்குதல் மற்றும் குறைகளை தலையீடு செய்து தீர்ப்பு செய்தல். குறைபாடு இருந்தால் அந்த குறைகளை தலையீடு செய்து தன்னார்வ நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள், அந்த நுகர்வோர் தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படுகிறது. தன்னார்வ நுகர்வோர் அமைப்பு நுகர்வோர் நலனிலிருந்து பொருட்களை மற்றும் சேவைகளை தரத்தை ஆய்வு செய்யும் செயல் திட்டங்களுக்கு நிதி உதவி செய்கிறது மற்றும் பொருட்களுக்கு தர சோதனை குறித்து நடத்தப்பட்ட ஆய்வின் கண்டுபிடிப்பின் பொழுது மக்கள் வெளியீட்டு நுகர்வோருக்கு பலதரப்பட்ட பொருட்களை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும். அப்போ அவங்களுக்கு இந்த பொருளை தரம் குறைந்த பொருட்களை பயன்படுத்தினால் அதனை ஆய்வு செய்து அதனால் ஏற்படும் விளைவுகளை எடுத்து கூறி அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. அதானது தன்னார்வ நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள். அடுத்து தன்னார்வ நுகர்வோர் அமைப்பின் தங்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது அரசு குடிமக்களிடம் கொண்டுள்ள தொடர்பினை இணையதளத்தின் மூலமாக வெளிப்படையாக அறிவித்தது. இப்போ எந்த ஒரு தகவல் எடுத்தாலும் ஆன்லைன் மூலம் அனைத்து தகவல்களையும் நம்ம தெரிந்து கொள்ள முடியாது. எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அதன் முழு விவரத்தை நம்ம அறிந்து கொள்வதற்கு வசதிகளை பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கடுத்து நுகர்வோரை விழிப்புணர்வு ஏற்படுத்தல் மற்றும் மேம்படுத்தல். நுகர்வோர் குறித்த இதழ்கள், ஆராய்ச்சி நூல்கள், பிரசுகள், கையேடுகள்
துண்டுச்சீட்டுகள், ஆய்வுக் கட்டுரைகள் இவைகளை அச்சிட்டு வெளியிடுதல். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நுகர்வோரை விழிப்புணர்வு ஏற்படுத்தல். அப்போ இந்த எல்லா மக்களுக்கும் இதை பற்றி முழு தகவல்களை தெரிவுபடுத்தல். நுகர்வோருக்கு விழிப்புணர்வை குறித்து கருத்தரங்குகள், மாநாடுகள் மற்றும் பட்டறைகள் நடத்தல். அடுத்து நுகர்வோர் பற்றிய உரிமைகள் குறித்து அறிவை புகட்டுதல். பெண்களுக்கான நுகரியம், கல்வி அறிவை பெறுதல். இப்படிப்பட்ட சூழ்நிலை நுகர்வோருக்கு எனது விழிப்புணர்வை ஏற்படுத்தப்படுகிறது. அடுத்து நாம் நுகர்வோர்கள் குறை தீர்ப்பு செயல்திறனை மேம்படுத்தல். பல்வேறு பொருட்கள் தரத்தை அறிய தேவைப்படும் செய்திகளை அறிவதும், பல்வேறு நிறுவனங்கள் செய்த பொருட்களை மாதிரிகளுக்கு எடுத்து செல்வது, அவைகளை தர சோதனை உட்படுத்தி தரக்கட்டுப்பாடுகளை பொதுமக்களுக்கு அறிவிப்பது. அப்போ ஸ்டாண்டர்டைசேஷன் இது நம்ம எந்த ஒரு பொருளை படுத்தினாலும் அந்த ஸ்டாண்டர்டைஸ் படுத்த ISI முத்திரை கொண்ட பொருட்களை பயன்படுத்த வேண்டும். அதை எனக்கு முழுமையாக மேம்படுத்தப்பட வேண்டும். இதன் மூலம் பொருட்களை வாங்குவோம் நுகர்வோர் தாங்கள் வாங்க விளையும் பொருட்கள் உண்மையான தரத்தை அறிந்து கொள்ள தரமான பொருட்களை வாங்க முடியாது. கொஞ்சம் பொருட்களை தரமாக வாய்ந்த பொருட்களை வாங்குவதற்கு இது வசதிகளை செய்து கொடுக்கப்படுகிறது. அடுத்து நுகர்வோர் தங்கள் புகார்களை குறித்த எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்காத நிலையில் தன்னார்வ நுகர்வோர் நிறுவனங்கள் அவர்களின் புகார்களை நுகர்வோர் நீதிமன்றத்தில் தாங்கள் செய்த பாதிக்கப்பட்ட நுகர்வோர் பாதுகாக்கப்படுகிறது. இப்போ எனது நுகர்வோருக்கு எனது தன்னார்வ நிறுவனங்கள் அந்த மாதிரி அந்த அளவில் உதவி செய்கிறது. அதுக்கடுத்து நுகர்வோர் காப்பதற்கு எதிரான எதிர்ப்புகளை தெரிவிக்கும் போராட்டங்களை ஏற்படுத்த செய்கிறது. அவர்களுக்கு அனைத்து வசதிகளும் இந்த நுகர்வோர் மன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்து புகார் மனு அளிப்பதற்கான வழிமுறைகள். கம்ப்ளைண்ட். நுகர்வோர் தனது பெயர், முகவரி, பொருள் வாங்கிய நாள், வாங்கிய பொருள் விவரம் குறித்து சட்டப்படி கொடுக்கப்பட வேண்டும். அறிவிப்பில் தெளிவாக குறிப்பிடணும். புகார் செய்யணும். கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அது என்னென்னா நுகர்வோட பெயர், அவருடைய நுகர்வோர் யார், எந்த நுகர்வோ அவருடைய பெயர் இருக்கணும், அவருடைய முகவரி இருக்கணும், பொருள் வாங்கிய நாள் இருக்கணும், வாங்கிய பொருளுடைய விவரம் அனைத்தும் குறிப்பிட வேண்டும். வாங்கிய பொருள் உள்ள தரத்து குறைபாடுகளை அல்லது அதிலிருந்து எழுந்த சிக்கல்கள் தெளிவாக குறிப்பிடணும். ஒரு பொருளை எதுக்கு நம்ம என்ன கம்ப்ளைண்ட் பண்ணதுன்னா அந்த பொருளோட என்ன குறைபாடு இருக்கோ அதை என்ன தெளிவாக குறிப்பிட வேண்டும். அப்படி தான் கம்ப்ளைண்ட் அதை ஏற்றுக்கொள்ள அப்செட் பண்ண முடியும். அடுத்து விற்பனை நிறுவனத்தின் நாள் வரை எடுத்த தீர்வு நடவடிக்கைகளை விவரிக்க வேண்டும். ஒருவேளை கொஞ்சம் புகாரையும் செலுத்தியிருப்பேன், அந்த புகார் அடிப்படையில் ஏதாவது அந்த குறைபாடை நிவர்த்தி செய்திருப்பான், அதுக்கும் முடியலைன்னா அதையும் குறிப்பிடப்பட வேண்டும். அடுத்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிலிருந்து எதிர்பார்க்கப்படும் தீர்வு நடவடிக்கைகள். சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு குறைகளை தீர்க்க அளிக்கப்பட கால அவகாசம். ஒரு கொஞ்சம் டைம் கேட்பான், இந்த இதுக்குள்ள உனக்கு அதை செய்து கொடுப்பேமா, அந்த குறைகளை நிவர்த்தி செய்வோமா. அதற்கும் மேலே நம்ம அந்த நடவடிக்கை தீர்வுகள் காணலைன்னா நம்ம கொஞ்சம் குறைதீர்க்கும் மன்றத்தில் புகார் கொடுக்கலாம். அடுத்து நாம் சட்டப்படி அளிக்கப்பட்ட அறிவிப்புகளுக்கு சம்பந்தப்பட்ட உற்பத்தி அல்லது விற்பனை செய்த நிறுவன முறைப்படி பதிலளிக்காவிட்டால் இருக்கும் நிலையில் வருங்காலத்தில் எடுக்கப்பட வேண்டும். சட்ட நடவடிக்கைகள் குறித்து தெளிவான நிலைப்பாடு புகார் மனுவில் இடம்பெற்ற வேண்டும். அனைத்து நடவடிக்கைகளும் புகார் மனுவில் இடம்பெற வேண்டும். நிறுவனங்கள் தன் குறைகளை கரெக்டான முறையில் தீர்வு செய்யப்படலாம். அதை சட்டப்படி அறிவிப்புக்கு உற்பத்தி மற்றும் விற்பனை செய்த நிறுவனத்தின்படி கண்டிப்பாக தெரிவிக்கப்பட வேண்டும். இதான் கம்ப்ளைண்ட் இருக்கணும். அடுத்து யார் புகார் தெரிவிக்கலாம்? ஹூ கேன் மேக் த கம்ப்ளைண்ட்? எந்த ஒரு நுகர்வோர் யார் இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 படி எந்த ஒரு நுகர்வோரும் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அடுத்து யார் புகார் கொடுக்கலாம்னா பதிவு செய்யப்பட்ட தன்னார்வ நுகர்வோர் சங்கம். ஆனால் கொஞ்சம் மத்திய அரசிடம் கண்டிப்பாக பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள், தன்னார்வ நிறுவனங்கள் மட்டும் புகார் தெரிவிக்கலாம். அடுத்து மத்திய அரசு அல்லது மாநில அரசு அல்லது யூனியன் பிரதேசம் பல நுகர்வோர் சார்பாக ஒன்று அல்லதுக்கு அதுக்கு மேற்பட்ட நுகர்வோர்கள், ஒரு நுகர்வோர் போல பல நுகர்வோர்னு சொன்னால் நம்ம புகார் தெரிவிக்கலாம். அடுத்து எப்பொழுது புகார் தொடுக்கலாம்? வியாபார நெறிமுறைகளின் புறமான நடவடிக்கைகள் நுகர்வோருக்கு ஏற்படும் இழப்பீடுகளும் செய்து ஏற்படுவது. நம்ம பொருட்களை இழப்பீடு ஏற்படும் போது தான் நம்ம அந்த பொருட்களை குறித்து யார் பொருட்களை உற்பத்தி பண்ணாங்களோ அவர் மீது நம்ம புகார் கொடுக்கலாம். அதான் வாங்கிய பொருள் பழுதுபட்ட நிலை, நம்ம பொருளை வாங்கும் போது பழுதுபட்ட நிலை, அந்த பொருளை நமக்கு டேமேஜ் இழப்பு ஏற்படும் போது நம்ம புகார் கொடுக்கலாம். அடுத்ததுன்னா வழங்கப்பட்ட சேவையின் தரத்தில் உள்ள குறைபாடுகள்.
தரம் குறைவாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம புகார் கொடுக்கலாம். அடுத்து பொருட்கள் மீது குறிப்பிட்ட விலையை விட மிகையான விலையை ஏற்படுத்த அதிகமான விலைக்கு விற்பனை செய்தல். அப்படிப்பட்ட நேரத்திலும் நுகர்வோர் புகார் கொடுக்கலாம். அடுத்து சட்டத்துக்கு புறமான பொருட்களை பொதுமக்கள் நலனுக்கும் மற்றும் உயிருக்கு பாதுகாப்பு விளைவிக்கும் பொருட்களை விற்பனை செய்யும் போதும் புகார் கொடுக்கலாம். அடுத்து புகார் எவ்வாறு பதிவு செய்தல். ரிஜிஸ்டர் டு கம்ப்ளைண்ட். குறைதீர்ப்பு முடியும் தேதிக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் தேதி 2 வருடத்துக்குள் புகார்களை பதிவு செய்யலாம். முத்திரை தாளில் புகார் மனு அளிக்க வேண்டிய தேவையில்லை. ஸ்டாம்ப் பேப்பர் முத்திரை தாளில் சாதாரண பேப்பரில் நம்ம புகார் அளிக்கலாம். புகார் அளிக்க விரும்பும் நபர்கள் தனிப்பட்ட முறையில் அல்லது முகவரி மூலமாகவோ அல்லது அஞ்சல் வழியாகவோ குறைதீர்ப்பு அமைப்புக்கு புகார் அளிக்கலாம். புகார் அளிக்கும் விரும்பும் நபர்கள் தனிப்பட்ட முறையில் இல்லை முகவரி மூலமோ இல்லை அஞ்சல் மூலமோ போஸ்டல் மூலமோ இல்லைன்னா குறைதீர்ப்பு அமைப்பு மூலமாக புகார் அளிக்க ஏதாவது அமைப்பு மூலம் இதெல்லாம் புகார் அளிக்க முடியலாம். அடுத்து புகார் அளிக்கும் வழக்கறிஞர்களை ஈடுபடுத்த வேண்டிய தேவையில்லை. அது கொஞ்சம் வழக்கறிஞரே தேவையில்லை. புகார் நம்ம யார் கொடுக்குமோ நம்ம நேரடியாக நம்மளே நினைக்கலாம். அந்த பொருட்களை பற்றி குறைகளை விவாதிக்கலாம். அதுக்காக தேவையானது வழக்கறிஞர்கள் தேவை இல்லை. அடுத்து புகார் மனுவில் தர வேண்டிய விவரங்கள் என்னென்ன விவரங்கள்னா புகார் அளிப்பவரின் பெயர் முகவரி, புகார் அளிக்கும் எதிர்தரப்பின் பெயர் முகவரி, வாங்கிய பொருட்கள் அல்லது பயன்படுத்திய சேவை நாள், வாங்கிய பொருள் அல்லது சேவையின் மதிப்பு, வாங்கிய பொருள் அல்லது சேவையின் முழு விவரம். இவ்வளோ தான் கண்டிப்பாக நீங்கள் புகார் மனுவில் இருக்கணும். புகார் கொடுக்கும்போது நம்முடைய பெயர் முகவரி, அடுத்து எதிராளியின் பெயர் முகவரி மற்றும் பொருள் என்ன பொருள் வாங்கியிருக்குமோ அதில் என்ன குறைபாடுக்கு அனைத்து நடவடிக்கையும் தெளிவாக அந்த புகார் மனுவில் கொடுக்கப்பட வேண்டும். புகார் பற்றிய விவரம் அதாவது வணிக பழக்கங்கள் புறமான செயல்பாடுகளில் அல்லது பொருள் அல்லது சேவையில் உள்ள பழுதா அல்லது மிக செலுத்தப்பட்ட விலையா என தெளிவாக குறிப்பிடும். என்ன குறைபாட்டுக்கோ ஒரு வேளை கொஞ்சம் தரம் குறைந்ததாக இருக்கலாம், இல்லை விலை மிக அதிகமான விலையாக இருக்கலாம். எது இருக்கோ அது கரெக்டான முறையில் இந்த கம்பெனியில் குறிப்பிடப்பட வேண்டும். அல்லது வாங்கிய பொருள் அல்லது சேவை தொடர்பாக வழங்கப்பட்ட ரொக்கம் அல்லது கடன் ரசீது. பொருளை ரசீது கொடுக்க மாட்டான். கேஸ் பில் கொடுக்கணும், கிரெடிட் பில் ஏதாவது கொடுக்க மாட்டான். இல்லைன்னா சர்வீஸ் தொடர்பான ஏதாவது எந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் அதையும் கொஞ்சம் கம்ப்ளைண்ட்டில் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். அடுத்து நுகர்வோருக்கு தரும் நிவாரணம். மாவட்ட மன்றம் அல்லது மாநில மன்றம் அல்லது இந்த நிறுவனத்தின் மூலம் நமக்கு இது மாவட்ட மன்றம் அல்லது மாநில குறைதீர்ப்பு ஆணையம் மூலம் நமக்கு என்ன நிவாரணம் தரும். வாங்கிய பொருட்கள் உள்ள பழுதை நீக்கி பணித்தல், வாங்கிய பொருட்களில் உள்ள பழுதை நீக்கி தருதல். அடுத்ததுனா பழுது பொருட்களுக்கு மாற்று புதிய பொருட்களை புதிய பொருட்களை வழங்குதல், புகார் அளித்தவருக்கு வாங்கிய பொருட்கள் அல்லது பயன்படுத்திய பொருட்கள் தொடர்பாக செலுத்தப்பட்ட விலையை திருப்பி தருதல். என்னது பழுது நீக்கி தருதல், புது பொருட்கள் தருதல், விலையை திருப்பி தருதல். அடுத்ததுனா நுகர்வோருக்கு ஏற்படும் பாதிப்புக்கு அல்லது பண நட்டத்தை ஈடு செய்தல். அதனால் நட்டத்தை ஈடு செய்தல். அடுத்து சேவையில் ஏற்படும் குறைபாடுகள் தீர்த்து வைத்தல். அடுத்து வணிக குறிகளை புறமான முறையில் செய்த நடவடிக்கைகளை கைவிட அறிவுறுத்தல். உடல் நலத்திற்கு ஊர் விளைக்கும் அல்லது கேடு விளைக்கும் பொருட்களை விற்பனை செய்திருந்து விலைக்கு கொள்ள கட்டளையிடுதல். அப்போ உடல்நிலை பாதிக்கப்பட்ட எந்த ஒரு பொருட்களை விற்பனைக்கு எதிர்த்து தடை செய்தல். அடுத்து புகார் செய்த செலவுகளை ஈடு செய்தல். நம்ம புகார் செய்யும்போது அதுக்கு என்ன செலவுக்கு அதையும் என்ன ஈடு செய்யப்பட வேண்டும். அடுத்து மேல்முறையீட்டு செய்முறை. மாவட்ட நுகர்வோர் குறைதீர்ப்பு மன்றம் வழங்கிய தீர்ப்பு ஆணையை எதிர்த்து தீர்ப்பு வந்த நாளில் 30 நாளுக்குள் மாநில குறைதீர்ப்பு ஆணையத்தில் மேல்முறையீடு செய்யலாம். ஆனால் மேக்ஸிமம் நம்ம கம்ப்ளைண்ட் 30 நாளைக்குள்ள நம்ம கண்டிப்பாக அதுக்கு நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிடும். அதனால் என்ன இழப்பு ஏற்பட இழப்புக்கான முழு நஷ்டஈடு நம்ம நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளலாம். இவ்வாறு மாநில நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்தை எதிர்த்து தீர்ப்பு வந்த 30 நாட்கள் தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்தில் முறையீடு செய்து அதுக்காக நம்ம நஷ்டஈடுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து நாம் தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்தில் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து 30 நாட்களுக்கு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம். மாநில தேசிய குறைதீர்ப்பு ஆணையத்தில் மேல்முறையீட்டு செய்யப்பட்ட கட்டணத்தை செலுத்த தேவையில்லை. மேல்முறையீட்டு மனுக்கள் சம்பந்தப்பட்ட கீழ் மன்றங்களில் வழங்கிய தீர்ப்பு ஆணையத்துடன் இணைத்து மேல்முறையீட்டு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மற்றபடி வழக்குகளை பதிவு செய்ய நடைமுறையானது. இப்போ மேக்ஸிமம் ஒரு மாதத்தில் கூட ஒரு மாதம் தான் நம்ம எந்த ஒரு பொருளையும் நம்ம எந்த ஒரு நஷ்டம் ஏற்பட்டாலும் அதுக்கான முழு நிவாரணத்தையும்
நஷ்டம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து என்னென்னா, இது அந்த பாடத்தில் நுகர்வோர் கன்சூமர் நுகர்வோர் பாதுகாப்பான நுகர்வோர் நுகர்வோர் பாதுகாப்பான மன்றங்கள் என்று பார்த்தோம். குறைதீர்ப்பு 3 நிலையில் உள்ள 3 அடுக்கு முறை என்ன, மாவட்டம், மாநிலம், தேசிய 3 வகையிலான குறைதீர்ப்பு மன்றங்கள் இருக்கின்றன. அதனால் என்னென்ன இழப்பீடுகள் எவ்வாறு ஈடு செய்ய வேண்டும், புகார் மனுவில் காணப்பட வேண்டிய என்னென்ன இந்த பாடலில் பார்த்தோம். இந்த பாடலில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம சிறு குறுவினாக்கள் பார்த்தோம்னா மாவட்ட மன்றம் பற்றி விளக்க. ஆனால் புகார் எவ்வாறு பதிவு செய்வது, புகார்களை எவ்வாறு பதிவு செய்தல், அது அடிக்கடி கேட்பான். அடுத்து என்னென்னா நுகர்வோர் பாதுகாப்பு அவசியமாக. கண்டிப்பாக எனது நுகர்வோர் பாதுகாப்பு மிக மிக அவசியம். நுகர்வோர் இந்த எந்த வழியிலும் எனக்கு நுகர்வோர்களை ஏமாற்றப்படுகின்றன. அப்போ நுகர்வோர் பாதுகாப்பு பற்றி நமக்கு தெரிந்து அனைத்து நுகர்வோருக்கும் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய மிக மிக முக்கியமானது. அடுத்து நம்ம பார்க்குவதுன்னா தேசிய ஆணையத்தின் பணிகளை விளக்கிய. தேசிய ஆணையத்தின் பணிகளை விளக்கிய. அடுத்து பொதுமக்கள் பற்றி நுகர்வோருக்கு விழிப்புணர்வு எவ்வாறு உருவாக்கப்படுது. பொதுமக்கள் எல்லா மக்களுக்கும் கண்டிப்பாக அந்த நுகர்வோரை பற்றி அனைத்து விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்தணும். அது மக்களுக்கு நினைக்கணும் நுகர்வோர் என்னென்ன, நுகர்வோருக்கு நம்ம என்னென்ன உரிமைகள் இருக்குது, என்னென்ன கடமைகள் இருக்குது, அதனால் ஒரு பொருட்களை நம்ம எவ்வாறு பல வழிகள் சுரண்டப்படுகின்றன, அதை எதிர்த்து நம்ம நினைக்கணும் அந்த இழப்பீடுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும். அதை பற்றி எனக்கு நுகர்வோர் கல்வி அறிவு அற்றவர்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு அனைத்து விவரமும் தெரியாது. அப்போ அவங்களுக்கு அந்த நுகர்வோருக்கான விழிப்புணர்வுகளை நம்ம எவ்வாறு ஏற்படுத்த வேண்டும், அதை பற்றி பொதுமக்களுக்கு எல்லா மக்களுக்கும் எனக்கு அந்த விழிப்புணர்வுகளே ஏற்படுத்தப்பட வேண்டும். அடுத்தது என்னென்னா தன்னார்வ நுகர்வோர் அமைப்பு பற்றி செயல்பாடுகளை விளக்குக. தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகளை பற்றி எனக்கு விளக்குகளை விளக்க. அடுத்து மாநில ஆணையத்தின் உச்ச நீதி அதிகார வரம்பு என்ன, இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். இதுவரை நம்ம என்ன பார்த்தோன்னா நுகர்வோர் குறைதீர்ப்பு செயல்முறை பற்றி பார்த்தோம். நுகர்வோர் பாதுகாப்பில் நம்ம நுகர்வோர் குறைதீர்ப்பு மாதிரி பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எனக்கு அடுத்து தான் பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம எனக்கு ஒவ்வொரு லட்சம்னா பார்த்த கொஸ்டின் எனக்கு நீ பார்த்து படிச்சுக்கணும். அதனால் நினச்சி எக்ஸாமை பற்றி எக்ஸாமில் நினச்சி முக்கியமான கொஸ்டின் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த கொஸ்டினை வீட்டில் உட்காந்து படிச்சுக்கோ. அதை படித்து நீ எழுதிப்பார். அப்போ தான் நிறைய மார்க் எடுக்க முடியும். அடுத்த கிளாஸில் நான் பார்ப்போம்.